வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஒரு சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தான் மெயின் டிஷ்ஷாக எடுத்திருக்கேன். அது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சது ஒரு சின்ன பெருங்காயம் போட்டுட்டு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வரமிளகா சட்டுன்னு வச்சிடலாம். அந்த சட்னி வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாட காரத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு நான் ஒரு 7லேருந்து 8 10 மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் நம்மளுக்கு காரம், இதுவும் காரம். அது இந்த மிளகா ரொம்ப காரம் இருக்காதுங்கிறனால நான் கூட போட்டிருக்கேன். நீங்கள் காரமான மிளகாய் இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வரமிளகாயும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை 2யும் தண்ணியில் போட்டு கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அது 2யும் ஒன்றாவே போட்டுட்டேன். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும். ஒரு 10 பல் அளவு பூண்டும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் அவ்வளோ குளிர்ச்சிங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயம் கூட நம்மளுக்கு சின்ன வெங்காயம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ 2மே ஒரு விலை தான் விற்கிது கிட்டத்தட்ட. சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும்போது அதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நம்ம விலை கூட வைக்கும்போது நம்ம அதை வாங்க முடியாது. அப்போதைக்கு நம்ம பெரிய வெங்காயம் வாங்கிக்கலாம். இப்போ கம்மியான விலையில் விற்கும்போது நம்ம அதை வாங்கி சேர்த்துக்கணும். அவ்வளோ குளிர்ச்சி. அது மாதிரி கருவேப்பிலை முடிக்கு நல்லது. ரொம்ப இரும்பு சத்து நிறைந்தது கருவேப்பிலை. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் நம்ம போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பிலை சட்னி. இதுக்கு வந்து நான் தக்காளி போடலை. தக்காளிக்கு போய் நான் புளி மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம பச்சை கலர்லேயே வேணும் அப்படின்னா நம்ம வரமிளகாய் போல் பச்சை மிளகாய் போட்டும் செய்யலாம். நான் இன்றைக்கி வரமிளகாய் போட்டு இந்த மாதிரி புளி தேவையான அளவு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தான் அடைக்கிறேன் சட்னியுமே. அதுக்கப்புறம் ஒரு சின்ன முடி தேங்காய் போடுறதுனால தான் கொஞ்சம் உரப்பு நம்ம நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் போடாமல் அரைச்சாலுமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நான் தேங்காய் ஒரு முடி சின்ன முடியில் ஒரு முடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இறக்க வேண்டியது. தேங்காயும் அவ்வளோ இரும்பு சத்து நிறைந்தது. இதில் போட்டிருக்க எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கருவேப்பிலையை வந்து வீணடிச்சிடாது. இப்போ கருவேப்பிலை இது காஞ்சி போனால் கூட நம்ம வந்து அதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம செய்கிற காய்கறி பொரியல்லையோ இல்லை தோசையிலையோ நம்ம போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் காஞ்சி போனாலும் அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஸ்பூனில் போட்டுக்கோங்க. பொடி இட்லி பொடியோடு நம்ம வச்சு சாப்பிட்லாம். தோசையிலையும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சட்னி அரைச்சி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. திக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டாலும் சரி, சூப்பரான கருவேப்பிலை சின்ன வெங்காய சட்னி ரெடி.